ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்கள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நல்லா இருக்கணும். நன்றாக இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். சில நேரங்களிலே நாம் வேதத்தை வாசிக்கும் போது அவர் நம்மோடு பேசுகிறார். சில நேரங்களில் சில மனிதர்கள் மூலமாகவே ஆண்டவர் பேசுகிறார். சில நேரங்களில் கர்த்தருடைய வார்த்தைகளை தேவ மனிதர்கள் எடுத்து சொல்லும்போது அதை கேட்கின்ற தருணத்தில் அந்த வார்த்தையின் ஊடாக கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். அநேக நேரங்களில் நம்முடைய உள்ளுணர்வின் மூலமாக அவர் நம்மோடு பேசுகிறார். சொப்பனத்தின் வழியாக பேசுகிறார். தரிசனங்களை கொடுத்து பேசுகிறார். யாராவது பிரத்யோகமாக ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் நமக்காக அனுப்பி நம்மோடு கூட பேசுகிறார். இப்படி பல்வேறு விதங்களிலே ஆண்டவர் மனிதனோடு பேசி வருகிறார். நாம் ஒவ்வொருவருக்கும் அந்த அனுபவங்கள் இருக்கலாம். ஆகவே தேவனுடைய வார்த்தை என்பது இந்த உலகம் தொடங்கிய காலத்திலிருந்து அது நம்முடைய காதுகளில் ரீங்காரமிட்டு கொண்டே இருக்கிறது. பல்வேறு விதங்களில் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கின்ற பழக்கம் ஏற்பட்டு விட்டால், கர்த்தருடைய வார்த்தை கேட்கின்ற ஒரு வாய்ப்பை ஒரு மனிதன் பெற்றுக்கொண்டால், அதை விட ஒரு மேலான அனுபவம் வேறு எதுவும் இல்லை. என்னுடைய வாழ்க்கையில அப்படி சில சந்தர்ப்பங்களிலே மனிதன் பேசுகிற விதமாக அவருடைய சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன். அது ஒரு அற்புதமான ஒரு நேரம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பது. மனிதன் பேசுவதை போல கர்த்தர் பேசுவாரா என்றால் நிச்சயம் பேசுவார். என்னுடைய வாழ்க்கையில அப்படி சில சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டது. அதை நினைத்து நான் இன்றைக்கும் ஆச்சரியப்படுகிறேன். என்னாலும் கர்த்தர் அப்படி பேசுவாரா என்றால் இல்லை. அவரை நெருங்கி அவருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய அளவிற்கு இன்னும் நாம் வளர வேண்டியிருக்கிறது. இன்னும் அவரை நெருங்கி ஜீவிக்க வேண்டியிருக்கிறது. இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவதற்கு இந்த நேரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நான் நம்புகிறேன் இந்த வார்த்தைகள் உங்களுக்கான வார்த்தைகள். ஆண்டவர் உங்களோடு பேசுவதற்கு இந்த ஊடகத்தின் வழியாக உதவி செய்திருக்கிறார். யாரெல்லாம் எந்த நிலையில இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது. நான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். இது ஒரு பிரசங்கம் அல்ல, இது ஆண்டவர் பேசுகிற ஒரு நேரம். ஆகவே நான் ஒரு பிரசங்கி என்கின்ற ஒரு மனநிலையோடு உங்களிடத்தில் இந்த வார்த்தைகளை பேசவில்லை. ஆண்டவருடைய அந்த வார்த்தைகளை, அவர் சொன்ன வார்த்தைகளை உங்களோடு, என்னுடைய அன்பு சகோதர சகோதரியோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். அவ்வளவுதான். இந்த நாளிலே ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்ன என்பதை அறிய நீங்கள் ஆசையா இருப்பீங்க. வாழ்வழிக்கும் வாக்குத்தத்தம் என்ற இந்த எமது நிகழ்ச்சியை தொடர்ந்து பல காலங்களாக நீங்கள் பார்த்து வருவது மற்றற்ற மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியின் ஊடாக கர்த்தர் கொடுக்கிற அந்த வாக்குத்தத்தம் என்பது வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். உங்களுக்காக அந்த வசனத்தை நான் வாசிக்கின்றேன். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். வெளிப்படுத்தின விசேஷம் என்பது வேதாகமத்தினுடைய கடைசி புத்தகம். அதுல 7 சபைகளுக்கான செய்திகளை ஆவியானவர் சொல்கிறார். அதுல ஒரு சர்ச் தான் பிலதெல்பியா. பிலதெல்பியா சபைக்கு சொன்ன செய்திக்குள்ளதான் இந்த குறிப்பிட்ட வசனம் இருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? சோதனை காலத்திற்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன். இந்த வாக்குத்தத்தம் அதுதான். இது இனி வரக்கூடிய காலங்களில் நடக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆனால் இந்த வசனம் எக்காலத்துக்கும் உரியது. நமக்கு வரக்கூடிய எல்லா சோதனைகளிலேயும் நாம் தப்பும்படி கர்த்தர் நம்மை காப்பார். சோதனைக்காரன் என்பது சாத்தானுக்கு இன்னொரு பெயர். சோதனைக்காரன் என்ற அந்த வசனத்தை மத்தேயு நற்செய்தி 4வது அதிகாரம் 3வது வசனம், 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் இவைகளிலே பார்க்கலாம். சோதனைக்காரன் என்றே பிசாசை அல்லது சாத்தானை வேதம் அழைக்கிறது. சோதனைக்காரன். அவன் நம்மை சோதித்துக் கொண்டே இருப்பான். நம்மை கீழே விழத்தெழுவதற்கு அவன் மிகவும் கவனமுள்ளவனாக இருப்பான். பேதுருவை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், சோதனைக்காரன்களை சோதிக்க உத்தரவை கேட்டுக்கொண்டான். நானோ உங்கள் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உங்களுக்காக நான் வேண்டிக் கொண்டேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்வதை நாம் நற்செய்தி நூல்களிலே பார்க்க முடியும். ஆகவே சோதனைக்காரன் நம்மை சோதிக்கிறான்.
இந்த சோதனையிலிருந்து தப்பிவித்து காப்பாற்றுகிறவர் இயேசு ஒருவரே. ஆம், அவர்தான் நம்மை தப்புவித்து காப்பாற்ற வேண்டும். சோதனை காலத்திலிருந்து அவர் நம்மை தப்புவித்து காப்பாற்றுவாராம். நமக்கு அவர் உதவி செய்வார். அன்பு தெய்வத்தினுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய மக்களாய் இருக்கிற நாம், தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் சோதனை காலத்திற்கு தப்பும்படி நாம் நம்மை ஜாக்கிரதையோடு காத்துக்கொள்வோம். தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை கவனிப்போம். வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை கவனிப்போம். அவர் சோதனை காலத்திலிருந்து நம்மை தப்புவித்து காப்பாற்றுவார் என்றால் நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் உண்டு. அதை நான் சொல்வதற்கு முன்பதாக இந்த வார்த்தை மறுபடியும் பாருங்கள். சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் என்கிறார். சோதனையில வீழ்ந்து போய் விடாம, சோதனையில நம்முடைய விசுவாசம் செத்து போயிடாம ரொம்ப கவனமா இருக்கணும். கொரிந்து சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது 1 கொரிந்தியர் 10:13 மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையிலவராயிருக்கிறார். திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு இடம் கூடாமல் சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் என்றது வசனம் சொல்கிறது. சோதனையோடு கூட அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு போக்கு. சோதனை வரும், அந்த சோதனையிலிருந்து தப்புவதற்கான ஒரு போக்கை இவர் உண்டு பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்குது. என் மனசுல ரொம்ப ஆழமா பதிந்த ஒரு வசனம் அது. ஏறத்தாழ 32 வருஷங்களுக்கு முன்பதாக இந்த வசனத்தை நான் மனப்பாடம் செய்தேன். இந்த வசனத்தை அடிக்கடி நான் நினைப்பது உண்டு. எனக்கு வரக்கூடிய எல்லா சோதனையிலும், எனக்கு வரக்கூடிய எல்லா கஷ்டத்துக்கு நடுவிலையும் நான் தப்புறதுக்கு ஒரு வழியை வச்சிருக்கிறாரு. நான் தப்பி போவதற்கான ஒரு பாதை ஒன்று இருக்கிறது என்பதை நான் நம்ப வேண்டும். முழுமையாக அதிலே நான் விசுவாசத்தை வைத்து நான் முன்னேறி செல்வதற்கு ஆண்டவர் எனக்கு தயவு செய்ய வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, சோதனையிலிருந்து தப்பும்படி காப்பாராம். நமக்கு ஒரு போக்கை அவர் உண்டு பண்ணுவார். அந்த சோதனை நம்மளை எந்த விதத்திலையும் பாதித்து விடாமல் இருப்பதற்கு அவர் நம்மை சுற்றில் வேலையடித்து காப்பாற்றி அந்த சோதனையிலிருந்து தப்புவதற்கும் அவர் உதவி செய்கிறார். அவர் நமக்கு சப்போர்ட் பண்றாரு, நமக்கு இரக்கம் பாராட்டுகிறார், தயை பாராட்டுகிறார். எனது அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய அந்த வார்த்தை நம்ம எவ்வளவு உற்சாகப்படுத்துகிறது பாருங்கள். நீங்க சோதனையில் அப்படியே மூழ்கி போய் அழிஞ்சு போயிடாம இருக்க, சாத்தான் உங்களை வஞ்சித்து விடாமல் இருக்க, அவர் உங்களை காப்பதிலே கவனமாக இருக்கிறார். இந்த உணர்வோட தான் ஆண்டவர் நற்செய்தி நூல்ல சொல்கிறார் பேதுருவிடத்துல. லூக்கா நற்செய்தி நூல் 22வது அதிகாரம் 31-32 வசனங்களை நான் வாசிக்கிறேன். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். சாத்தான் மிகவும் தந்திரக்காரன். அவன் நம்மை சோதிப்பதற்கு உத்தரவு கேட்கிறானா? ஆனா ஆண்டவரோ நம்மை காக்கும்படி, நம்மை பாதுகாக்கும்படி அவர் பிதாவை நோக்கி வேண்டிக் கொண்டார். இப்பொழுது நமக்காக வேண்டிக் கொள்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை காக்கிறார். சோதனை காலத்தில் சோதிக்கப்படுகிற போது நாம் வீழ்ந்து விடக்கூடாது என்பதில் அவர் கவனமாய். பிசாசு எப்போதும் நம்மை சோதிக்கிறவன் தான். விதைக்கிற ஓமானத்தை ஆண்டவர் சொல்லும்போது அதுல கற்பாரில் விதைக்கப்பட்டவனை குறித்து அவர் விளக்கம் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். லூக்கா நற்செய்தி நூல் 8வது அதிகாரம் 13வது வசனத்துல, கற்பாரின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆகிலும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு சோதனை காலம் ஒன்று இருக்குது. அந்த சோதனை காலத்துல கர்த்தர் நம்மை தப்புவித்து காப்பாற்றுகிறாராம். நாம் பலனற்று போய் விடாமல் நம்மை காக்கின்ற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். மறந்துடாதீங்க, நம்முடைய ஆண்டவர் நம்மை தப்புவித்து காப்பாற்றுகிறவர். சோதனை காலத்திலே நம்மை தப்புவித்து காப்பாற்றுகிறவர். பழைய ஏற்பாட்டிலே இப்படி ஒரு வசனம் வருகிறது. 1 சாமுவேல் புத்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனம். இது ஒரு பாடல், பாடியவள் அன்னாள். அன்னாளுடைய இந்த பாடல் வரிகளிலே தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பாற்றுகிறார் என்று அவள் பாடுகிறார். கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய பாதங்களை அவர் காப்பாற்றுகிறார். உங்களுடைய பாதங்கள் காப்பாற்றப்படுகிறது. கர்த்தர் உங்களை காப்பாற்றுகிறார், பாதுகாக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஞானி சாலமோன் தன்னுடைய புத்தகத்திலே நீதிமொழிகள் 3:26 சொல்கிறான்,
நம்முடைய கால் சிக்கிக்கொள்ளாதபடி கர்த்தர் காப்பாராம். பாதங்களை காப்பார் என்று சொன்னால் எங்கேயாவது நம்முடைய கால் சிக்கிக்கொள்ளாதபடி, நம்முடைய கால் எதிலையும் மாட்டிட்டு நாம ரொம்ப கஷ்டப்பட்டுறக்கூடாது என்பதற்காக கர்த்தர் நம்முடைய கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார் என்று எழுதுகிறான். நம்முடைய கால் சிக்கிக்கொள்ளாதபடி காக்கிற அந்த தேவனை நாம் எப்போதும் நோக்கி பார்க்க வேண்டும். எரேமியா 31:10 ஒரு மேய்ப்பன் மந்தை எப்படி காப்பானோ அது மாதிரி கர்த்தர் நம்மை காக்கிறாராம். ஆடு மேய்க்கிற சகோதரர்களை பாருங்களேன், அந்த ஆடுகள் மேல கண்ணும் கருத்துமா இருப்பாங்க. ஒரு சாலையில ஆடுகள் தொடர்ந்து வருகிற போது ஏதாவது வாகனம் வந்து விட்டால் அவர்கள் ஒரு சத்தம் கொடுப்பாங்க. அந்த ஆடுகளை பத்திரப்படுத்துவதற்கு அவர்கள் காட்டுகிற வேகம், தீவிரம், இதெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். இரவு நேரங்களில் கண் விழித்து அவர்கள் அந்த மந்தையை காக்கிறார்கள். திருடர்கள் வந்து ஆடுகளை திருடி கொண்டு போய்விடக்கூடாது, துஷ்ட மிருகங்களுக்கு பலியாகிவிடக்கூடாது என்று ஒரு மேய்ப்பன் தன்னுடைய மந்தையை எப்படி காப்பானோ அதுபோல ஆண்டவர் உங்களை காப்பாராம். எவ்வளவு அன்புள்ள தேவன் பாருங்கள், மேய்ப்பனை போல. அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் என்று சொன்னார். தன்னுடைய ஆடுகளுக்காக உயிரையும் கொடுப்பார் ஒரு நல்ல மேய்ப்பன். இயேசு அதைத்தான் செய்தார். நம்மை அவர் காத்துக்கொண்டார், உயிரை கொடுத்து காத்துக்கொண்டார். இதற்கு பழைய ஏற்பாட்டில் நிழலாட்டமான ஒரு கேரக்டர்னா தாவீது தான். அவன் சவுல்கிட்ட சொல்றான், ஒரு முறை என்னுடைய ஆட்டை ஒரு சிங்கம் பிடிச்சிட்டு போச்சு, இன்னொரு முறை ஒரு கரடி பிடிச்சிட்டு போச்சு, நான் விடலையே, நான் தொடர்ந்து போனேன், அந்த சிங்கத்தையும் கரடியையும் கொன்று அதனுடைய வாய்க்கை ஆட்டை தப்பு வைத்தேன் என்று சொல்கிறான். எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு மனுஷன் பாருங்க. அவன் ஒரு நல்ல மேய்ப்பனா இருந்திருக்கிறான். கர்த்தர் சொல்றாரு, ஒரு மேய்ப்பன், ஒரு நல்ல மேய்ப்பன், ஒரு சிறந்த மேய்ப்பன் தன்னுடைய மந்தையை எப்படி காப்பாற்றுவானோ அதுபோல நான் உங்களை காப்பாற்றுவேன் என்று சொல்லுகிறார். சங்கீதக்காரன் பாடுகிற போது கர்த்தர் நீ எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பாருன்னு சொல்றான். எல்லா தீங்கும், என்னெல்லாம் பிசாசு தீங்கு கொண்டு வர்றானோ, என்னெல்லாம் கஷ்டம் கொண்டு வரானோ எல்லா தீங்குக்கும் நான் உன்னை விலக்கி காப்பேன் என்று 121 சங்கீதம் 8 பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். 121:7 வாசிக்கும் போது என்றென்றைக்கு காப்பார் அப்படின்னு பாடுறான். இன்றைக்கு மாத்திரம் இல்ல, என்றென்றைக்கும் நான் காப்பேன், கடைசி வரைக்கும், நீ இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நான் உன்னை காப்பாற்றி நடத்துவேன், உனக்கு உதவி செய்வேன்னு சொல்றார். ஸோ இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம வாசிக்கும் போது ஒரு பெரிய பூஸ்ட் சாப்பிட்ட மாதிரி இருக்குல்ல, நமக்கு ஒரு பெரிய பலன் வருது. ஆண்டவர் என்னை காப்பாருங்க, எந்த பிரச்சனை வந்தாலும் சரி அவர் என்னை பாதுகாத்து கொள்வார். ஒரு சின்ன ஒரு தலையில் இருக்கிற முடி கூட அவருடைய உத்தரவு இல்லாமல் கீழே விழாது. பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு கிராமத்தில் நற்செய்தி கூட்டம் பேசுறதுக்கு போயிருந்தேன். அதில் ஒரு கிராமத்தில் அந்த கூட்டம் நடக்குது, ஒரு ஸ்கூல் மைதானத்தில். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற 2-3 ஊர்களுக்கும் இந்த சத்தம் கேட்கணுன்றதுக்காக அந்த ஊழியக்காரர் நிறைய குழாய்களை, அதாவது ஸ்பீக்கர், அந்த குழாய்களை கட்டி வைத்திருந்தார். இங்கே பேசப்படுகிற வார்த்தைகள், பாடுகிற பாடல்கள் எல்லாம் 2-3 ஊர்களுக்கு கேட்கும்படி அவர்கள் செய்திருந்தார். மக்கள் கிரவுண்டில் கம்மி தான், ஆனால் அநேகர் கிராமங்களில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அந்த பாடல் நேரம் முடிந்தது, என்னுடைய செய்தி நேரம். எனக்கு பொதுவாக கிராமங்களிலே நற்செய்தி சொல்வது ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு பிரசங்கம் பண்ணணுன்ற அந்த மனநிலையில் நான் எப்போதுமே நற்செய்தி சொல்றதில்லை, சாதாரணமாக பேசுவது போல நான் பேசுவேன். அப்போ நற்செய்தியை நான் சொல்லி கொண்டிருக்கிற போது என் மனதிலே ஆண்டவர் பேசுகிறார். God inspired me. எனக்குள்ளே அவருடைய சத்தம் கேட்குது, நீ மந்திரவாதிகளுக்காக பேசேன் என்று. நான் சொன்னேன், பேசிக்கொண்டிருக்கும் போது, இந்த இயேசு கிறிஸ்து என்கிற தெய்வம் மிகப்பெரியவர், இவருக்கு இணையாக எந்த சக்தியும் கொண்டு நிறுத்த முடியாது. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய மனசுல ஒரு தீர்மானம் எடுப்பதற்கு இதை நான் சொல்லுகிறேன். மிகப்பெரிய தேவனை நான் ஆராதிக்கிறேன். எனக்கு தெரியும் இந்த பகுதியில் அநேகர் மந்திரவாதிகள் இருக்கிறீர்கள், பெல்லிசூனியம் செய்கிறவர்கள், செய்வனை செய்கிறவர்கள் இந்த பகுதியில் இருக்கிறது எனக்கு தெரியும், நான் அறிந்திருக்கிறேன். அப்படிப்பட்டவர்கள் என்னுடைய இந்த சத்தத்தை கேட்டால் நீங்கள் தைரியமாக என்னை சோதித்து பார்க்கலாம். உங்களுடைய மந்திரவாதங்களை எனக்கு விரோதமாக செயல்படுத்தி பாருங்கள்.
வெள்ளி சூனியத்தை செய்வினை எனக்கு விரோதமாக செயல்படுத்தி பாருங்கள். உங்களால் என்னுடைய தலையில் இருக்கிற ஒரு முடியை கூட எடுக்க முடியாது உங்க மந்திரவாதத்தை பயன்படுத்தி. ஏன் இதை நான் சொல்கிறேன் என்றால், இவர் மிகப்பெரிய தெய்வம். இவர் காத்துக்கொள்வது போல வேற எந்த சக்தி காத்துக்கொள்ள முடியாது. பொதுவாக கிராமங்களிலே குலதெய்வம்னு சொல்லுவாங்களே, என்னுடைய குலதெய்வமாக இயேசு இருக்கிறார். இவரை மீறி எந்த செய்வினையோ எந்த பெல்லி சூனியமோ மாந்திரிகமோ செயல்படாது. ஆகவே நீங்கள் இப்பொழுதே பரிசோதித்து பார்க்கலாம் என்று நான் அந்த கூட்டத்தில் பேசினேன். பல மக்கள் கேட்டுக்கொண்டிருந்த போது, ஆகவே கேட்டுக்கொண்டிருந்த மக்களுக்கு ஒரு விசுவாசம் வர வேண்டும். பிரியமானவர்களே, நான் இதை வெளிப்படையாய் சொல்வதற்கான காரணம், எனக்கு ஆழமான நம்பிக்கை இருக்கிறது, விசுவாசம் இருக்கிறது. என்னை இந்த உலகத்தை படைத்த தேவாதி தேவன் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார், காத்து கொண்டிருக்கிறார். அதை கடந்து எந்த செய்வினையும் எந்த மாந்திரிகமும் என்னிலே வல்லமை கொள்ள முடியாது. நீங்கள் அந்த இயேசுவை நம்பினால் உங்கள் வாழ்க்கையிலேயும் அந்த பாதுகாப்பை நீங்கள் உணர்வீர்கள் என்று நான் பேசினேன். ஏனென்றால் அந்த பகுதியில் நிறைய செய்வினை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், அதை தொழிலாய் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், எனக்கு தெரியும் அது. ஆகவே ஆண்டவரும் அதை குறித்து பேச சொன்னார். தைரியமாய் பேசிவிட்டு கீழே இறங்கினேன். அன்பானவர்களே, அந்த நம்பிக்கை இன்றைக்கு வரைக்கும் எனக்கு இருக்குது. என்றைக்கு அந்த நம்பிக்கை போய்விடாது. அவர்தான் நம்மை காப்பாற்றுகிறார் எல்லா சோதனை பிரச்சனையிலிருந்து. இந்த தேவன் நம்மை சோதனைத்து தப்பிவித்து காப்பாற்றுவதற்கு நாம் என்ன செய்யணும்? அதே வசனத்துல ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, நீ என் வார்த்தையை கை கொண்டாள் அப்படின்னு இருக்கு. வேற ஒன்றும் இல்லை, கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளுங்கள், காத்து கொள்ளுங்கள். கை கொண்டதில்லை, காத்து கொள்ளுதல். கர்த்தருடைய வார்த்தையை நீ காத்துக்கிட்டா அவர் உங்களை காத்துக்கொள்வார். நீ காத்துக்கொண்டால் நான் உன்னை காத்துக்கொள்வேன். என் வார்த்தையை காத்துக்கொள். வார்த்தை அப்படின்ற அந்த பதத்துக்கு பதிலாக அவருடைய பிரமாணம், கட்டளை, அவருடைய வழிகள் என்று நிறைய பதங்கள் பயன்படுத்தப்படுகிறது. அப்படி ஒரு 3 இடங்களை உங்களுக்கு நான் சுட்டி காண்பித்து விட்டு உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அதாவது யாரை கர்த்தர் காப்பாற்றுவார், யாரை கர்த்தர் பாதுகாப்பார் என்றால், அவருடைய கற்பனையை அவருடைய கட்டளையை கை கொள்கிறவர்களுக்கு. நாம எப்படி கர்த்தருடைய வழிகளை குறித்து, கர்த்தருடைய வார்த்தைகளை குறித்து, கர்த்தருடைய கட்டளைகள் குறித்து என்ன மனநிலையோடு இருக்கிறோம்? அதை காத்து கொள்வதில் நாம் கவனமாக இருக்கிறோமா? யோபு சொல்லுகிறான், அவருடைய வார்த்தையை, அவருடைய வாக்குகளை என் ஆகாரத்தை விட அதிகமாக நான் காத்துக்கொண்டேன் என்று சொல்லுகிறான். சாப்பாட்டை விட கர்த்தருடைய வார்த்தையை நான் காத்துக்கிட்டேன்னு சொல்றான். வேதாகமத்தில் யோசுவா எல்லா கோத்திரத்தாருக்கும் கானானிலே இடங்களை, நிலங்களை பிரித்து கொடுத்து அவர்களை அனுப்புகிற நிகழ்வு. யோசுவா 22 அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, ரூபனியர், காத்தியர், மனாசையின் பாதி கோத்திரத்தார் இவங்களை கூப்பிட்டு அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை ஒன்று வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யோசுவா 22:3 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீங்கள் இதுவரைக்கும் அநேக நாளாக உங்கள் சகோதரரை கைவிடாமல் உங்கள் தேவனாகி கர்த்தருடைய கட்டளையை காத்து கொண்டு நடந்தீர்கள். கட்டளையை காத்து கொண்டு நடந்தீர்கள். நீங்க இந்த கட்டளைய, வார்த்தைய, வசனத்தை காத்து நடந்தீர்கள் என்று யோசுவா சொல்லுகிறான். யாரை பார்த்து சொல்றான்? ரூபனியரை, காத்தியரை, மனாசையின் பாதி கோத்திரத்தாரை பார்த்து சொல்றான். கர்த்தருடைய வசனத்தை காத்து நடந்ததுனால அவங்களுக்கான சுதந்திர வீத பாகத்திற்கு அனுப்பி வைத்து இந்த யோசுவா சொல்லும்போது நிறைய காரியங்களை சொல்றான். 6வது வசனத்தினுடைய இறுதியில் நீங்க பார்த்தீங்கன்னா, யோசுவா அவர்களை மனதார ஆசீர்வதித்து அனுப்புகிறான். கர்த்தருடைய கட்டளைகளை, வார்த்தைகளை அவர்கள் காத்து கொண்டார்கள். அப்படி காத்து கொள்ளும்போது நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய இந்த ஆசீர்வாதம் நிறைவாய் நமக்கு இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கட்டளை, கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம காத்து நடக்கிறோமா? காத்து நடக்கிற அந்த சூழல் உங்களுக்கு இருக்குதா? காத்து நடக்கிறீங்களா? தேவனுடைய மக்களாக இருக்கிற நாம் கர்த்தருடைய வார்த்தையின் மேல முழு கவனம் வைத்து அதை காத்து நடக்கிறதுக்கு நாம் முயற்சி பண்ணணும். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். 2வது ஒரு நிகழ்வு, தாவீதுனுடைய கடைசி காலம். அது இப்ப முதல்ல வாசித்தது யோசுவாவினுடைய கடைசி காலம். இது தாவீதுனுடைய கடைசி காலம். தாவீதுனுடைய கடைசி காலத்துல அவர் சொல்ற ஒரு வார்த்தை
2 சாமுவேல் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டு வந்தேன் என்று சொல்லுகிறான் தாவீது. தாவீதினுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சது, மிகப்பெரிய ஜெயம் கிடைச்சது. அதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? தாவீது எல்லா சந்தர்ப்பத்திலையும் கர்த்தருடைய வழிகளை காத்து நடந்தான், கர்த்தருடைய கட்டளைகளை காத்து நடந்தான், அவருடைய வசனங்களை காத்து நடந்தான். அதனால இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில, மனுஷனுடைய ஜீவிதத்துல மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடிந்தது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை, உங்களுக்கு ஒரு நன்மையை அவர் கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நீங்கள் அவருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், வர வர பலத்தான். ஆட்டிடையனாக இருந்த தாவீது அரசனாக மாறினான். காரணம் என்ன? அவன் கர்த்தருடைய வழிகளை, கர்த்தருடைய கட்டளைகளை காத்து நடந்ததுனால. மூன்றாவது சாலமோன் ஆலயத்தை கட்டிட்டு ஒரு பெரிய ஜெபத்தை பண்றான். அந்த ஜெபத்துக்கு நடுவில் ஒரு வார்த்தையை சொல்றான். இது எங்க இருக்குதுன்னு கேட்டா 1 ராஜாக்கள் புஸ்தகம் 8வது அதிகாரம் 25வது வசனத்துல இருக்கு. இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தாவே தேவரீர், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனை நோக்கி, நீ எனக்கு முன்பாக நடந்தது போல உன் குமாரரும் எனக்கு முன்பாக நடக்கும்படி தங்கள் வழியை காப்பார்களேயானால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் புருஷன் எனக்கு முன்பாக உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று சொன்னதை இப்பொழுதும் அவனுக்கு நிறைவேற்றும். அதாவது ஆண்டவர் தாவீதுட்டு சொன்னாராம், இங்க பாரு தாவீது, உன்னுடைய சந்ததி, உன்னுடைய பிள்ளைகள் வார்த்தையை காத்து நடந்தா இஸ்ரவேலின் சிங்காசனத்தில் உன்னுடைய சந்ததி எப்போது இருக்கும்னு சொன்னார். தாவீதினிடத்தில் கர்த்தர் சொன்னார். அதை தாவீது தன்னுடைய குமாரனுக்கு தெரிவித்தான். எங்கே தெரிவிக்கிறான் என்றால் 1 ராஜாக்கள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல. இது அப்படியே மனசுல வச்சிருந்த சாலமோன் சர்ச் கட்டிட்டு ஜெபிக்கும் போது இந்த வார்த்தையை ஆண்டவருக்கு நினைவுபடுத்தி ஜெபிக்கிறான். அவனுக்கு சொன்ன வார்த்தையை நீங்க நிறைவேற்றுங்க அப்படின்னு ஜெபிக்கிறான். ஆனா என்ன பிரயோஜனம்? இவன் கர்த்தருடைய வழியை காத்து நடக்கல. அதனால ஆண்டவர் ராஜ்யத்தை 2ஆ பிரிச்சாரு. 2 கோத்திரத்தை சாலமோனுடைய குமாரன் ரெகொபெயாமுக்கு கொடுத்தார். 10 கோத்திரத்தை சாலமோனுடைய வேலைக்காரன் யெரொபெயாம் எடுத்துக்கொண்டு அவன் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக மாறினான், இவன் யூதாவின் ராஜாவாக மாறினான். தேவன் குன்றி போக பண்ணினார். காரணம், தாவீது தன் தேவனுடைய வழியை காத்து நடந்தது போல சாலமோன் கர்த்தருடைய வழியை காத்து நடக்கல. அதனால ஆண்டவர் இங்கே ராஜ்யம் பிரிந்து போகும்படி அனுமதித்தார். அன்பு தேவ மக்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி, நீங்கள் உயர்த்தப்படும்படி, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பிரசன்னமும் கர்த்தருடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு நிறைவாய் இருக்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு தயவு செய்வார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தருடைய மகிமை, அவருடைய பிரசன்னம் உங்களுக்கு நிச்சயம் போதுமான அற்புதத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும். தெய்வத்தினுடைய அளவிட முடியாத பேரின்பத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். அவருடைய வழியை காத்து நடக்கக்கூடியவர்களாக இருந்தால் இயேசு கிறிஸ்துனுடைய பேராசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. சோதனை வரும். அந்த சோதனை காலத்திலே தப்புவதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அதை தப்பும்படி கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். நாம செய்ய வேண்டியது அவருடைய வார்த்தைகளை காத்துக்கொள்ள வேண்டும், அவருடைய கட்டளைகளை காத்துக்கொள்ள வேண்டும், அவருடைய வழிகளை காத்துக்கொள்ள வேண்டும். அப்படி காத்துக்கொண்டு நடப்பீர்களே ஆகில் நான் உங்களையும் காப்பாற்றுவேன். சோதனை உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. என்னுடைய அந்த பிரசன்னம் உங்களை பாதுகாத்து நடத்தும். எப்படி சத்துரு முயற்சி செய்தாலும் உங்களை தோற்கடிக்க முடியாது. ஏனென்றால் உங்களை எல்லா சோதனையிலிருந்து தப்புவிக்கும்படி உங்களை காக்கும் தேவனாயிருக்கிற கர்த்தர், நான் உங்களோடு கூட இருப்பேன், நான் உங்களை விட்டு விலகுவதில்லை, நான் உங்களை கைவிடுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
நம்முடைய ஆண்டவருக்கு நம்மளை கைவிட தெரியாது. ஏனென்றால் அவர் நம்மேல் அவ்வளவு பிரிய வைத்திருக்கிறார். அவர் நம்மேல் அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார். அவர் அன்பு கூர்ந்ததுனாலதான் நாம இன்னைக்கு சுகமா இருக்கிறோம், பலனா இருக்கிறோம், பாதுகாப்பா இருக்கோம், ஆசீர்வாதமா இருக்கிறோம். தெய்வத்தினுடைய அந்த பாதுகாவலும் வழிநடத்துதலும் தொடர்ந்து நமக்கு இருக்கணும். அதற்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? நேசிக்கிற எங்கள் நல்ல தந்தையே, இந்த ஆசீர்வாதமான வேலைக்காக நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதர சகோதரிகள், பெரியவர்கள், தாய்மார்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா. கர்த்தருடைய பிரசன்னம் உடைய பிள்ளைகளை பாதுகாப்பதாக. ஆம், நான் சோதனை உன்னை பாதித்து விடாதபடிக்கு நான் உன்னை தப்பிவித்து காப்பாற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர் அந்த வார்த்தையின்படியே எங்கள் ஒவ்வொருவரையும் காப்பாற்றும். இந்த பாக்கியத்தை நாங்கள் பெறுவதற்கு நாங்களும் எப்போதும் உடைய வார்த்தைகளை காத்து நடக்க, உம்முடைய வழிகளை காத்து நடக்க நீர் எங்களுக்கு தயை பாராட்ட வேண்டும் என்று உடைய பொற்பாதத்தில் எங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.